ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மித்ரன். இன்னைக்கு ஒரு கதை பேச போகிறோம். அது என்ன கதைனா மொச்சைக்கொட்டை. அந்த கதை பேர் இதான். அந்த மொச்சைக்கொட்டை இதில் ஒயிட்டான போர்ஷனுக்கு பாருங்க, அதான் அது. அந்த போர்ஷனை பற்றி தான் நம்ம கதை பேச போகிறோம். என்ன கதைனா, ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி ஒரு நாள் சண்டைக்கு போனாங்க. எதுக்காகனா வேக வச்சு மொச்சைக்கொட்டையை வேக வச்சு சாப்பிட்றதுக்கு. அப்படியே வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வர வழியில் தீ மூட்டத்துக்கு வைக்கோல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த காலத்துலலாம் தீ மூட்டி தானே சமைப்பாங்க. அதனால் தீ மூட்டுறதுக்கு வைக்கோல் பில்லும் எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வர வழியில் ஒரு ஆட்டு மந்தை இருந்துச்சு. ஆட்டு மந்தை பக்கத்துல கால் தவறி கீழே விழுட்டாங்க. கீழே விழுந்ததில்ல ஒரு வைக்கோல் பில்லும் அப்புறம் ஒரு மொச்சைக்கொட்டையும் விழுந்துச்சு. அந்த பாட்டி அது கவனிக்கவே இல்லை. அப்படியே போயிட்டாங்க. அது ரெண்டும் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கு. மொச்சைக்கொட்டைக்கு தண்ணி தாகம். அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஒரு ரிவர், ஆறுல சந்தோஷம் அடைஞ்சு 2 பேரும் போய் தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாவப்பழ தோட்டத்தில் பழத்தை சாப்பிடணுன்ட்டு அந்த மொச்சைக்கொட்டைக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு. அப்போ வைக்கோல் பில் கிட்ட கேட்டுச்சு மொச்சைக்கொட்டை, எனக்கு அந்த நாவப்பழம் வேணும்ன்ட்டு. அப்போ அந்த வைக்கோல் பில் அதுக்கு, உனக்கு நீ தண்ணி வயிறு முட்டை குடிச்சிட்டல்ல, வேண்டாம், ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிச்சு வைக்கோல் பில். ஆனால் மொச்சைக்கொட்டைக்கு பிடிவாதமாக ஆயிடுச்சு. மொச்சைக்கொட்டை பயங்கர பிடிவாதம் பிடிச்சனால அந்த வைக்கோல் பில் ஓகே சரி அப்படின்ட்டு போய் மரக்கிளை இருக்குதுல்ல, அந்த கிளையில் ஒரு குலுக்குச்சு, ஆட்டுச்சு. அப்போ எல்லா நாவலும் கீழே இருந்துச்சு. அப்போ அந்த மொச்சைக்கொட்டை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுச்சு, வயிறு முட்டை. அப்புறம் என்னாச்சு தெரியுமா, அதால் நடக்கவே முடியல. கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்துச்சு. போயிருக்கும் போது அப்படியே டபால்னு வயிறு விழிச்சிச்சான். அப்புறம் வைக்கோல் பில் நான் சொன்னல, நீ கேட்டியா அப்படின்ட்டு திட்டுச்சான். சரி, நாம் எங்கேயாவது உதவி கேட்கலான்ட்டு 2 பேரும் போயிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு மான், தைக்கிற மான், துணி தைப்பாங்கல்ல, அதான் அந்த மாதிரி ஒரு மான் இருந்துச்சான். அந்த மான் கிட்ட கேட்டாங்க, மானண்ணா, இந்த மொச்சைக்கொட்டைக்கு வயிறு வெடிச்சு போச்சு. இதை உங்கள் ஊசியும் அந்த நூலும் வச்சு கட்டி அதை தேயுங்க, அது தைச்சு மூடிடுங்க வெடிச்ச வயிறை அப்படின்னு சொல்லிச்சோம். சரி, என்கிட்ட ஆனால் கலர் நூல் இல்லையே, வெள்ளை நூல் தானே இருக்கு. சரி, எதா இருந்தாலும் ஓகே, அதையே தைச்சுங்க அப்படின்னு தைச்சுவாங்களாம். அதான் இந்த ஒயிட் போர்ஷன், பார்த்தீங்களா? சரி, அப்புறம் அந்த மொச்சைக்கொட்டையும் அருவம்பில் அந்த வைக்கோல் பில்லும் ஜாலியாக போயிடுச்சான். அப்புறம் கதை முடிஞ்சிடுச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.